சிறகடி காசை அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் வந்து செத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ரோஹிணியோட விஷயத்தை வெளியே சொல்ல முடியாமல் அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இதனால் அப்படி விஷயத்த சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. முத்துக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக அவளை நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கத்துறாங்க. முத்து கத்துறதை பார்த்துட்டு அண்ணாமலை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து வந்து ரோஹிணி வந்து இவ்வளோ நாளாக ஏமாத்திருக்காப்பா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. கிறிஷ் தான் ரோஹிணியோட பையனா? அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் தான் நம்ம மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அண்ணாமலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. உடனே உன்னால தாண்டி எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணியை மாடியிலேருந்து கீழே வந்து அடித்து தள்ளி விடுறாங்க. அதில் வந்து ரோகிணி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அவங்களும் வந்து இறந்துடுறாங்க. அப்புறம் வந்து முத்துவை வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மீனா வந்து நினச்சி பார்க்குறாங்க. உண்மையை சொல்கிற மாதிரி நினச்சி பார்த்தாலே இவ்வளோ கொடூரமாக இருக்கே, உண்மையை சொன்னால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு உண்மையை சொல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்து ஏன் மீனா அலறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னால் இவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு உண்மையை மறைச்சிட்டு இருக்க முடியல, உண்மையை சொல்லிடுவேனான்னு எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அதனால நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு போகிறேன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி வந்து எந்த ஒரு குற்ற நிச்சயமே இல்லாமல் எப்போதும் போல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. மீனா பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்கிட்ட வேணுன்னே வந்து சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மீனா எவ்வளோ நாள் தான் அந்த உண்மையை மறைச்சி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.